ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், அப்புறம் கேரட். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் கடுகு போடுங்க. கடுகு வெடிஞ்சப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. அப்புறம் பச்சை மிளகாவை கொட்டுங்க. பச்சை மிளகா ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க. அப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் போட்டு அது கொஞ்சமாக வதங்கின உடனே மஞ்சள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மஞ்சள் நல்லா மிக்ஸ் ஆன உடனே கேரட்டை கொட்டிடுங்க. கேரட்டை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வேகட்டும், அது வரைக்கும் விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடுங்க. வெங்காயம் ஒரு முக்கால்வாசி வேகிற அளவுக்கு மட்டும் விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து கீழே வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம அடுத்து ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணலாம். ப்ரெட் எடுத்து பேனில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் ப்ரெட்டை திருப்பி திருப்பி போட்டுடுங்க, ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ நல்லா திருப்பி திருப்பி போட்டே இருங்க, இந்த மாதிரி வரணும். இப்போது இந்த ப்ரெட் எடுத்து அந்த ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆன அப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு டோஸ்ட் பண்ண ப்ரெட் எடுத்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே ஒரு ப்ரெட் வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. இப்போது இந்த ஒன்றை இப்படி இன்னொன்று மேலே கமுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாண்ட்விச் மாதிரி வந்துடும். இப்போது நமக்கு டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் சாண்ட்விச் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.